அக்கா எங்க வீட்டு பக்கத்துல 10 வயசு பையன் இருக்கான், கூட்டிட்டு வர வேலை தரீங்களா? 10 வயசு பையனுக்குலாம் கடையில வேலை தரக்கூடாதுரா. ஏன் அவனுக்கு அப்பா அம்மா இல்லையா? 2 பேருமே இல்லக்கா, பார்க்க பாவமா இருக்கு. ஸ்கூலுக்குலாம் போறானா இல்லையாடா? இல்லக்கா. அண்ணா இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்களா? எப்பா சின்ன பசங்களுக்குலாம் வேலையே தரக்கூடாது. லேபர் டிபார்ட்மெண்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம தான் பதில் சொல்லணும். அந்த அண்ணனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலா படிக்க வைக்கலாம்மா ப்ளீஸ். உனக்கு தோணுது எனக்கு தோணாம போச்சு பாத்தியா? அம்மா அந்த புள்ளைய நீ கூப்பிட்டு வா, அந்த புள்ளையோட படிப்புக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு ஏன்க்கா அந்த கஷ்டம்? இதுல என்னடா கஷ்டம் இருக்கு? 100 புள்ளை 200 புள்ளைய படிக்க வைக்கிறதுலாம் எங்களால முடியாது. ஆனா ஒத்த புள்ளையாவது படிக்க வைக்க எங்களால முடியும். நீ கூப்பிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கௌஷிக் ஹாப்பி தானே? தேங்க்ஸ்மா. ஏமா இங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் பிடிக்குமா? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாருக்குமே பிடிக்காதா? ஆமா, நல்லா படிக்கிற பசங்க தான் எல்லாருக்கும் பிடிக்கும். என்னாச்சு? ஒரு சப்ஜெக்ட் எல்லாருக்கும் புரியுமே நடத்தினா எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பாங்க தானமா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்பயுமே நல்ல மார்க் தானே எடுப்பான். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒழுங்கா படிக்க வைக்கிறது தானே ஒரு டீச்சரோட திறமையா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஜெயிச்சு காட்டு, அப்போ உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் மத்தவங்க மாதிரிதாமா இருக்கீங்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே எடுக்க சொல்றீங்க? நான் சொன்னதே உனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான் உனக்கு பெருமை. அந்த ஸ்கூல் விட்டு அவன் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கேன், அவன் என்ன படிக்கிறான் எங்க வேலை செய்யறான்றது யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு திறமைசாலியா உலகத்துக்கே தெரியும். அந்த திறமைசாலியா தான் உனக்கு இருக்க சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எந்த டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட் கெட்டு போகணும்னு திட்ட மாட்டாங்க, புரியுதா? சரிம்மா. அக்கா புதுசா போன் வாங்குனீங்களே, அது எப்படி இருக்கு? போனெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ரேட்டு தான் ஓவரா இருக்கு. ஏன்க்கா ஏற்கனவே வச்சிருந்தீங்களா அந்த போன் நல்லா இல்லையா? என் பழைய போனே நல்லா தாண்டா இருந்துச்சு, ஸ்டோரேஜ் பத்தல, அதனால தான் மாத்திட்டேன். அந்த போனை நீங்க யூஸ் பண்ணீங்களாக்கா? அதான் அந்த புது போன் வாங்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் பழைய போனுக்குலாம் வேலை இல்லை, அதை அப்படியே பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். அக்கா தப்பா நினைக்கலன்னா உங்க போனை எனக்கு தரீங்களா? தம்பிக்கு ஹோம்ஒர்க்லாம் அதில் தான் வருது. என் சேலரி வாங்கிட்டு வாங்கிக்கிறேன்னு. சரி பில்லிங்க்கு வாமா, இந்த எடுத்துக்கோ. ஐயோ போன் எனக்கு இப்ப வேணாம், நீங்க சேலரி கொடுத்த உடனே நான் வாங்கிக்கிறேன். காசெல்லாம் வேணாண்டா, நீயே வச்சுக்கோ. எப்படியும் என்கிட்ட சும்மா தான் கிடக்க போகுது, ஒரு பிள்ளைக்கு படிப்புக்காக உதவட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நல்லா பார்த்து சொல்லுப்பா. இல்ல ஆண்டி, நான் நல்லா பார்த்துதான் சொல்றேன். போன வருஷம் டேட் போட்டு இருக்கு, இது எப்படி குழந்தைக்கு யூஸ் பண்றது? என்ன நம்புங்க, ஃப்ரெஷ் டேட் தான், குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னப்பாச்சு? வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். இது வந்து போன வருஷம் டேட் போட்டு இருக்கு, எனக்கு இந்த வருஷத்தோட பொருள் வேணும். ஏன்பா அவங்க தான் கேக்குறாங்கல்ல, ரீசெண்டா வந்து பேட்ச் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? மா இல்ல டிசம்பர் 24 மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்குமா. அவங்க ஃப்ரெஷ் பீஸா ஜான்வரி 25 கேக்குறாங்கம்மா. அந்த ஸ்டாக்கே நம்மளுக்கு இன்னும் வரல, எப்படி அவங்களுக்கு நம்ம தரது? 2025 ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போய் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து கடைக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளா உண்டா. டைப்பர்லாம் 3 இயர்ஸ் டேட் கொடுத்துருப்பாங்க, நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த வருஷத்தோட பொருள் தான் வேணும். நான் காசு கொடுத்து தானே வாங்குறேன், நான் வேற கடைக்கு போறேன். ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம், நம்ம படுற பாடு இருக்கே முடியல.